Hi friends, welcome to SRIAS Academy. இந்த வீடியோல சமச்சீர் புக்ல இருக்கிற ஒன்லைனர் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? SCRT ஒன்லைனர் சீரிஸ்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜியோகிராஃபில 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற யூனிட் 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு. அந்த சாப்டர்ல இருக்கிற ஒன்லைனர் உள்ள இருக்கிற ஒவ்வொரு क्वेश्चंसுமே வந்து சூப்பரா எடுத்தாச்சு. 218 क्वेश्चंस வந்து இந்த ஒரு யூனிட்ல மட்டும் இருக்கு. ஓகேவா? சூப்பரா படிக்கிறோம். ஓகே? இது எப்படி படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க புக்க ஒரு தடவை ரீட் பண்ணியிருக்கணும், இல்ல ஏற்கனவே படிச்சிருந்திருக்கணும். அடுத்தது ரிவிஷன் பண்றப்ப உங்களுக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியா பரப்பளவில் உலகின் டேஷ் பெரிய நாடு. 7வது இந்தியா பரப்பளவில் ஆசிய கண்டத்தின் டேஷ் பெரிய நாடு. 2வது இந்தியாவின் நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர். புவியில் மொத்த பரப்பளவில் இந்தியாவானது 2.4%. இந்தியாவின் நில எல்லையின் நீளம் 15,200 கிலோமீட்டர். இந்தியாவுடன் வடமேற்கில் எல்லையை பகிர்ந்துள்ள நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்தியாவுடன் வடக்கில் எல்லையை பகிர்ந்துள்ள நாடுகள் சீனா, நேபாளம், பூட்டான். இந்தியாவுடன் கிழக்கில் எல்லையை பகிர்ந்துள்ள நாடுகள் வங்காளதேசம் மற்றும் மியான்மர். இந்தியா அதிகபட்சமாக நில எல்லையை பகிர்ந்துள்ள நாடு வங்காளதேசம் 4,156 கிலோமீட்டர். இந்தியா குறுகிய நில எல்லையை பகிர்ந்துள்ள நாடு ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது? 6,100 கிலோமீட்டர். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக்னீர் சந்தி. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு டேஷ் என அழைக்கப்படுகிறது. துணை கண்டம். இந்தியா டேஷ் வட அச்சம் முதல் டேஷ் வட அச்சம் வரை பரவியுள்ளது. 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வட அச்சம் வரை. இந்தியா டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரை பரவியுள்ளது. 68 டிகிரி 7 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரை. 6 டிகிரி 45 நிமிடம் வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்பு பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனை. இந்திய நிலப்பகுதியின் வடமுனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திரா கோல். இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை உள்ள நீளம் 3,214 கிலோமீட்டர். இந்தியா மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள நீளம் 2,933 கிலோமீட்டர். 23 டிகிரி 30 நிமிடம் வட அச்சமான டேஷ் இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. கடகரேகை. இந்தியா டேஷ் மாநிலங்களாகவும் டேஷ் யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுள்ளது. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ டேஷ் தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. 30. இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் எத்தனை மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது? 2. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 30 நிமிடம் கிழக்கு தீர்க்கரேகை எதன் வழியே செல்கிறது? மிர்சாப்பூர், அலகாபாத். இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட எவ்வளவு நேரம் முன்னதாக உள்ளது?
5:30 ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர். உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் இமயமலைகள். இமயமலைகள் மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் டேஷ் நீளத்திற்கு நீண்டு பரவியுள்ளது. 2500 கிலோமீட்டர். உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி டேஷ் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. வில். ஹிமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனி உறைவிடம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று ஆரவள்ளி மலைத்தொடர். டிரான்ஸ் இமயமலை. மேற்கு இமயமலைகள் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. திபெத்தியன் இமயமலை. டிரான்ஸ் மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளில் சுமார் டேஷ் அகலத்துடனும் அதன் மைய பகுதியில் டேஷ் அகலத்துடனும் காணப்படுகின்றது. 40 கிலோமீட்டர், 225 கிலோமீட்டர். டிரான்ஸ் இமயமலைகளில் காணப்படும் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட பாறை அமைப்புகள் டெர்ஷியரி கிரானைட் பாறை. டிரான்ஸ் இமயமலைகளின் முக்கியமான மலைத்தொடர்கள் ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். பெரிய இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹிமாத்ரி. சிறிய இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இமாச்சல். வெளி இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிவாலிக். இமாத்ரியின் சராசரி அகலம் 25 கிலோமீட்டர். இமாத்ரியின் சராசரி உயரம் 6000 மீட்டர். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இமாத்ரி பெறும் மழைப்பொழிவு குறைவு. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இமாத்ரியில் நடைபெறும் பௌதீக சிதைவு குறைவு. இமாத்ரியில் உள்ள முக்கியமான மிக உயர்ந்த சிகரங்கள் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா. எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர் எங்குள்ளது? நேபாளம். கஞ்சன்ஜங்கா 8598 மீட்டர் எங்குள்ளது? நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையே. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் எத்தனை சிகரங்களை இமயமலை தன்னகத்தே கொண்டுள்ளது? 9. தொடர்ச்சியாக காணப்படும் இமாத்ரியில் உள்ள பனி ஆறுகள் கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின். இமாச்சலின் சராசரி அகலம் 80 கிலோமீட்டர். இமாச்சலின் சராசரி உயரம் 3700 மீட்டர் முதல் 4500 மீட்டர். வெண்கர் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் காணப்படும் தொடர் இமாச்சல். இமாச்சல் பகுதியில் காணப்படும் மலைகள் பீர்பாஞ்சல், தவ்லதார் மற்றும் மகாபாரத். இமாச்சல் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங். காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஜொசிலா கணவாய், சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேசம். பொமிண்டிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் சிக்கிம். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய். போலன் கணவாய் எங்குள்ளது? பாகிஸ்தான். சிவாலிக்கின் சராசரி உயரம் 1000 மீட்டர். சிவாலிக்கின் சராசரி அகலமானது மேற்கில் டேஷ் முதல் கிழக்கில் டேஷ் வரையும் மாறுபடுகிறது. 50 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர். மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள் சிவாலிக். சிவாலிக் கிழக்கு பகுதியில் டேஷ் எனவும் மேற்கு பகுதியில் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. டூயஸ், டூன்கள். குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ள இமயமலைத்தொடர் சிவாலிக். டாப்லா, அஃபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பூர்வாஞ்சல் மலைகள். இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது இமயமலை. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுப்பது இமயமலை. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல்மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக உள்ளது வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகளின் பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். வடபெரும் சமவெளிகளின் நீளம் 2400 கிலோமீட்டர்.
வடபெரும் சமவெளிகளின் அகலம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரை. மேற்கில் ஜம்மு அகன்றும் கிழக்கில் அஸ்ஸாம் குறுகியும் 8 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வரை உள்ள சமவெளி பாபர் சமவெளி. வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல, ஆனால் நீண்ட வேர்களுடைய பெரிய மரங்கள் வளர ஏற்ற சமவெளி பாபர் சமவெளி. பாபர் சமவெளியின் அகலம் மேற்கில் ஜம்மு அகன்றும் கிழக்கில் அஸ்ஸாம் குறுகியும் டேஷ் வரை உள்ளது. 8 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வரை. அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கு பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது தராய் மண்டலம். தராய் மண்டலம் டேஷ் வரை அகலம் கொண்டது. 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை. பழைய வண்டல் மண்ணால் ஆன படிவுகள் கொண்டது பாங்கர் சமவெளி. பாங்கர் சமவெளியில் மண் எந்த நிறத்தில் காணப்படுகிறது? கருப்பு. ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் காதர் அல்லது பெட் நிலம். மணல், களிமண், சேறு மற்றும் வண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி காதர். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்வாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி சுந்தரவன டெல்டா. உலகின் மிக பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா சுந்தரவன டெல்டா. வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி டேஷ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. சார்ஸ் பில்ஸ். ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏறத்தாழ 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது ராஜஸ்தான் சமவெளி. லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாகியுள்ள சமவெளி ராஜஸ்தான் சமவெளி. உலகின் 7வது மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். தார் பாலைவனம் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எந்த இரு நாடுகளுக்கு இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான். தார் பாலைவனம் ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே எந்த மாநிலத்தின் 2/3 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது? ராஜஸ்தான். தார் பாலைவன பகுதி டேஷ் என்றும் அரை பாலைவன பகுதி செமி டிசர்ட் டேஷ் என்றும் இரு பகுதிகளாக அழைக்கப்படுகின்றது. மருஸ்தலி பாங்கர். 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ள சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி. சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவான சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி. கங்கை சமவெளியின் பரப்பளவு 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அஸ்ஸாம். சுமார் 56.275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வண்டல் விசிறிகளாகவும் தராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படுவது பிரம்மபுத்திரா சமவெளி. தீபகற்ப பீடபூமியின் பரப்பளவு 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். தீபகற்ப பீடபூமி கடல் மட்டத்திலிருந்து சுமார் டேஷ் உயரத்தை கொண்டது 600 மீட்டர். தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர். தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கின்ற ஆறு நர்மதை ஆறு. தீபகற்ப பீடபூமியின் வடபகுதி மத்திய உயர் நிலங்கள். தீபகற்ப பீடபூமியின் தென் பகுதி தக்கான பீடபூமி. வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் 700 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது எது? மத்திய உயர் நிலங்கள். வடக்கில் டெல்லிக்கு அருகில் சராசரியாக சுமார் டேஷ் உயரத்தையும் தென்மேற்கில் டேஷ் உயரத்தையும் மத்திய உயர்நிலங்கள் கொண்டுள்ளது 400 மீட்டர் 1500 மீட்டர். ஆரவள்ளி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குரு ஷிகார் 1722 மீட்டர். மேற்கு பகுதியிலுள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஷ் எனப்படுகிறது மாலவ பீடபூமி. ஆரவள்ளி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைக்கு வடக்கிலும் அமைந்துள்ள பீடபூமி மாலவ பீடபூமி. சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் மாலவ பீடபூமியில் பாய்ந்து எந்த ஆற்றுடன் கலக்கிறது? யமுனை. மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை டேஷ் என்றும் இதன் தொடர்ச்சியை டேஷ் என்றும் அழைப்பர் பண்டல்கண்ட், பாகல்கண்ட். சோட்டா நாக்பூரி பீடபூமி மத்திய உயர்நிலங்களின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? வடகிழக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும் பகுதி மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளை உள்ளடக்கிய பீடபூமி சோட்டா நாக்பூரி பீடபூமி.
இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பகுதி சோட்டா நாக்புரி பீடபூமி. தக்கான பீடபூமி தோராயமாக எந்த வடிவத்தில் உள்ளது? முக்கோணம். தக்கான பீடபூமியின் பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். தக்கான பீடபூமி கடல் மட்டத்திலிருந்து உள்ள உயரம் 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் வரை. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சயாத்ரி. மலை வாழிடமான கொடைக்கானல் அமைந்துள்ள மலை பழனி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பூர்வாத்ரி. கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் உள்ள டேஷ் மலையில் ஒன்றிணைகின்றன. நீலகிரி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்ற மலைகள். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிப்பது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ள கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி. வடக்கில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டுள்ள சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளியின் அகலம் 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை. மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை. மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி கனரா கடற்கரை. மேற்கு கடற்கரையின் தென் பகுதி மலபார் கடற்கரை. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையே மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வரை நீண்டுள்ள கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார். கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிகா ஏரி. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே அமைந்துள்ள ஏரி கொள்ளேரி ஏரி. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி பழவேற்காடு புலிகாட் ஏரி. வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எத்தனை தீவுகளை கொண்டுள்ளது? 572 தீவுகள். அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை 27. புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எங்குள்ளது? பாரன் தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து டேஷ் ஆனது பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய். நிக்கோபாரின் தென்கோடி முனை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திரா முனை. இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு டேஷ் பாறைகளால் ஆனது. முருகை. லட்சத்தீவுகளின் பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர். லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் கவரட்டி. லட்சத்தீவு கூட்டங்களை டேஷ் ஆனது மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய். லட்சத்தீவில் மனிதர்கள் வசிக்காத பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்ற பகுதி பிட் தீவு, பிட் ஐலாண்ட். லட்சத்தீவு, மினிகாய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது? 1973. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயல் வடிகால் அமைப்பு. முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வடிகால் கொப்பரை. சிந்து நதியின் நீளம் 2850 கிலோமீட்டர். சிந்து நதி இந்திய பகுதியில் பாயும் நீளம் 709 கிலோமீட்டர். சிந்து நதி திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் டேஷ் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகிறது. மானசரோவர். சிந்து நதி பாயும் மொத்த வடிகால் அமைப்பு பரப்பு 11,65,500 சதுர கிலோமீட்டர். சிந்து நதி இந்தியாவில் பாயும் வடிகால் அமைப்பு பரப்பு 3,21,289 சதுர கிலோமீட்டர். சிந்து நதி எந்த கடலில் கலக்கிறது? அரபிக்கடல். சிந்து நதியின் துணை ஆறுகள் ஜீலம், சீனா, பிராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ். சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு சீனாப். இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு 8,61,404 சதுர கிலோமீட்டர் கங்கை.
கங்கை ஆறு உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காஷி மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து டேஷ் என்னும் பெயருடன் உற்பத்தியாகிறது. பாகிரதி. கங்கை நதியின் நீளம் 2525 கிலோமீட்டர். கங்கையுடன் இணையும் துணையாறுகள் கோமதி, காக்ரா, காண்டக், கோஷி மற்றும் யமுனை, சோன், சம்பல். கங்கை ஆற்றின் மிகப்பெரிய துணையாறு யமுனை. வங்கதேசத்தில் கங்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பத்மா. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின் எங்கு கலக்கின்றன? வங்காள விரிகுடா. திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங்டங் என்ற பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்திலிருந்து உற்பத்தியாகும் நதி பிரம்மபுத்திரா நதி. பிரம்மபுத்திரா நதியின் மொத்த வடிகால் அமைப்பு 5,80,000 சதுர கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதி இந்தியாவில் பாயும் பரப்பு 1,94,413 சதுர கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதி திபெத் பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாங்போ, தூய்மை. பிரம்மபுத்திரா நதியின் நீளம் 2900 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா நதி இந்தியாவில் பாயும் நீளம் 900 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள டேஷ் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது. திகாங். பிரம்மபுத்திரா நதியின் முக்கிய துணையாறுகள் திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ. வங்காளதேசத்தில் பிரம்மபுத்திரா நதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜமுனா. கங்கை ஆற்றுடன் இணைந்த போது பிரம்மபுத்திரா நதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. மேக்னா. நீளமான மற்றும் அகலமான வற்றாத நதிகள் இமயமலை ஆறுகள். இமயமலை ஆறுகளில் டேஷ் செய்ய இயலாது. நீர்மின் உற்பத்தி. மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்திற்கு ஏற்றதாக எந்த ஆறுகளில் உள்ளது? இமயமலை ஆறுகள். தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் டேஷ் எனப்படுகின்றன. தீபகற்ப ஆறுகள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஷிக்காவிற்கு அருகில் உற்பத்தியாகும் ஆறு மகாநதி. மகாநதி பாயும் நீளம் 851 கிலோமீட்டர். மகாநதியின் முக்கிய துணையாறுகள் சீனார், ஹெலன், சந்தூர், சித்ரட்ரலா, கெங்குட்டி மற்றும் நன். மகாநதி எதில் கலக்கிறது? வங்காள விரிகுடா. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி 1465 கிலோமீட்டர். கோதாவரி நதியானது மகாராஷ்டிரா மாநிலம் டேஷ் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது. நாசிக். கோதாவரி டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. விருத்த கங்கா. கோதாவரி வடிநிலத்தின் பரப்பளவு 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். கோதாவரி எதில் கலக்கிறது? வங்காள விரிகுடா. கோதாவரியின் துணை ஆறுகள் பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தாள் மற்றும் சாலாமி. ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஸ்தா என 2 கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை உருவாக்கும் நதி கோதாவரி. கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி கொல்லேரி ஏரி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகின்ற நதி கிருஷ்ணா. கிருஷ்ணா நதியின் நீளம் 1400 கிலோமீட்டர். கிருஷ்ணா நதியின் வடிநிலத்தின் பரப்பளவு 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர். தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய நதி கிருஷ்ணா. கிருஷ்ணா நதியின் துணை ஆறுகள் கோயினா, பீமா, மூசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. கிருஷ்ணா நதி ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து டேஷ் என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஹம்சலா தேவி. காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில் உள்ள டேஷில் உற்பத்தியாகிறது. தலை காவிரி. காவிரி ஆறு பாயும் நீளம் 805 கிலோமீட்டர். தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி ஆறு. கர்நாடகாவில் 2ஆக பிரிந்து டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய ஆற்று தீவுகளை உருவாக்குகிறது. சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம். காவிரி ஆறு தமிழ்நாட்டில் நுழையும் பகுதி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. காவிரியானது திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே டேஷ் மற்றும் டேஷ் என 2 பிரிவுகளாக பிரிகிறது. கொள்ளிடம், காவிரி. காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் இடம் பூம்புகார். மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகும் நதி நர்மதை. நர்மதை ஆற்றின் நீளம் 1312 கிலோமீட்டர். நர்மதை ஆற்றின் வடிநிலத்தின் பரப்பளவு 98,796 சதுர கிலோமீட்டர்.
நர்மதை நதியானது எதன் வழியாக சென்று அரபிக்கடலில் கலக்கிறது? காம்பே வளைகுடா. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே நீளமானது நர்மதை. நர்மதை ஆற்றின் துணை ஆறுகள் பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா மற்றும் கோலர். மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்டூல் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 752 மீட்டர் உயரத்தில் முல்டாய் என்ற இடத்திலிருந்து உற்பத்தியாகும் நதி தபதி. தபதி ஆற்றின் நீளம் 724 கிலோமீட்டர். தபதி ஆற்றின் வடிநிலத்தின் பரப்பளவு 65,145 சதுர கிலோமீட்டர். தபதி நதியானது எதன் வழியாக சென்று அரபிக்கடலில் கலக்கிறது? காம்பே வளைகுடா. தீபகற்ப இந்திய ஆறுகளில் டேஷ் மற்றும் டேஷ் டேஷ் ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றன. நர்மதை, தபதி மற்றும் மாஹி. தபதி ஆற்றின் துணை ஆறுகள் வாஹி, கோமை, அர்ணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா மற்றும் போரி. குறுகலான மற்றும் நீளம் குறைந்த வற்றும் ஆறுகள் தென்னிந்திய ஆறுகள். தென்னிந்திய ஆறுகள் டேஷுக்கு ஏற்றது நீர்மின் உற்பத்தி. தென்னிந்திய ஆறுகள் டேஷிற்கு ஏற்றதல்ல நீர்வழி போக்குவரத்து. 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியில் இருக்க யூனிட் 1 ஒன்லைனர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம். 218 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.